லோகாபிராமம் ரணரங்கதீரம் ராஜீவநேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்யரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? உலக மக்களை மகிழ்விப்பவரும் போர்க்களத்தில் தீரம் மிக்கவரும் நீலத் தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் ரகுவம்சத்தின் தலைவரும் கருணையே வடிவானவரும் கருணையை சதா பொழிபவருமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடிகளில் சரணம் செய்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். போன பகுதியில ஹனுமார் சஞ்சீவனி மலையை தூக்கி வந்து ராமலக்ஷ்மணர்களை மயக்கம் தெளிவிச்சதோட வானர சேனைக்கு புத்துயிர் கொடுத்ததை கேட்டீங்க. ராவணன் போரை தொடர்ந்து செய்ய மறுபடியும் தான் மகன் இந்திரஜித்தை கூப்பிட்டு அனுப்புனதையும் கேட்டீங்க. மகனே இந்திரஜித், இந்திரனையே ஜெயிச்ச உனக்கு கேவலம் மானிடர்களான இந்த ராமலக்ஷ்மணர்களை ஜெயிக்கிறது பெரிய காரியமா என்ன? நீ திரும்பவும் போர்க்களத்துக்கு போ. கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாம மறைஞ்சுக்கிட்டோ நின்னு போர் பண்ணி அந்த ராமலக்ஷ்மணர்களை கொன்னு போட்டுட்டு வெற்றியோட திரும்பி வா அப்படின்னா ராவணன். இந்திரஜித்தும் இந்த தடவையும் போன தடவை மாதிரியே பெரிய யாககுண்டத்துல தீ மூட்டி மந்திரங்களெல்லாம் சொல்லி ஒரு ஆட்டையும் பலி கொடுத்து தன்னோட சக்திய பல மடங்கு அதிகப்படுத்திக்கிட்டு போர்க்களத்துக்கு போனான். அவன் நேரா ராமலக்ஷ்மணர்கள் இருக்கிற இடத்துக்கு தன் தேர்ல போய் சரம் சரமா அம்புகளை விட்டு தாக்க ஆரம்பிச்சான். ராமலக்ஷ்மணர்களும் சக்தி வாய்ந்த அம்புகளை விட்டு எதிர்த்தாக்குதல் பண்ணினாங்க. உடனே இந்திரஜித் தன் மாய சக்தினால அங்க கருத்த பனி மூட்டம் மாதிரி சுத்தி வர இருட்ட உண்டாக்கினான். தான் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தேர்ல இருந்துகிட்டு தேர அதிவேகமா இங்கேயும் அங்கேயுமா இடம் மாத்தி மாத்தி ஓட்ட வச்சு ராமலக்ஷ்மணர்களை எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்கினான். அவன் தேர் உருண்டோடுற சத்தம் கூட வெளியில கேட்காத மாதிரி பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் ராமலக்ஷ்மணர்கள் தொடர்ந்து எல்லா திசைகள்லையும் அம்புகளை விட்டு அவன் கிட்ட இருந்து வர அம்புகளை தடுத்தாங்க. அவங்களுக்கும் காயப்பட்டு ரத்தம் வழியுது. இந்திரஜித் மேலையும் அவங்க விட்ட அம்புகள் பட்டு ரத்தம் வழியுது. போர் தொடர்ந்து நடக்குது. இந்திரஜித் நூத்துக்கணக்கான வானரர்களையும் மறைஞ்சு நின்னு தாக்கி கொன்னுக்கிட்டே இருக்கான். ஒரு நிலையில லக்ஷ்மணனுக்கு பொறுமையே போய், அண்ணா, நான் இப்பவே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டு இந்த ராட்சசர்கள் குலத்தையே அழிச்சிடுறேன் அப்படின்னா. வேண்டாம் தம்பி, வேண்டாம். இந்த ஒரு ராட்சசன் இந்திரஜித்தை ஒழிக்கிறதுக்காக ராட்சச குலத்தையே வேற இருக்கிறது பாவம். கொஞ்சம் பொறுமையா இரு. நம்மகிட்ட இருக்கிற மத்த தெய்வீக அஸ்திரங்களை வச்சே இவனை எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு ராமர். ராமரோட எண்ணத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இந்திரஜித் உடனே நகருக்கு திரும்ப போனான். அவன் திரும்ப போர்க்களத்துக்கு வந்தப்போ அவன் தேர்ல அவன் கூட யார் இருந்தாங்க தெரியுமா? சீத்தை. என்னது, அவன் போய் சீத்தைய போர்க்களத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்துட்டானான்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. அவன் தான் மாய சக்திய உபயோகிச்சு சீத்தை மாதிரியே அச்சு அசலா உசுரோட இருக்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அதை தான் தேர்ல உட்காத்தி வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். அத முதல்ல பார்த்து திடுக்கிட்டு போனவரு ஹனுமார் தான். ஒத்த துணிய ஆடையா அணிஞ்சுக்கிட்டு தலைவிரி கோலத்துல சோகமா அழுதுகிட்டு இருக்கிற உருவத்தை பார்த்ததும் அவர் அது சீத்தை தான்னே முழுசா நம்பிட்டாரு. டேய், என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு இந்திரஜித்தை பார்த்து கத்துனாரு ஹனுமார். பார்த்தா தெரியல, உங்க சீத்தைய நான் இப்போ உங்க கண்ணு முன்னாடியே வெட்டி கொல்ல போறேன். உங்க ராமலக்ஷ்மணர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்துடுவோம் அப்படின்னு சிரிச்சான் இந்திரஜித். மகா பாவி, நீ மட்டும் அப்படி ஏதாவது செஞ்சனா உனக்கு மட்டும் இல்ல, உன் குலத்துக்கே அழிவு நிச்சயம் அப்படின்னு கத்தினாரு ஹனுமார். ஆனா இந்திரஜித் பெருசா சிரிச்சுக்கிட்டே அந்த மாய சீத்தையோட தலைமுடிய பிடிச்சு தூக்குறான். பயந்து அலறிக்கிட்டு இருக்கிற அந்த சீத்தைய தான் வாளால 2ஆ வெட்டி போடுறான். சீதையோட கதைய முடிச்சாச்சு. ராமலக்ஷ்மணர்கள் எதுக்காக இங்க படதரட்டி போருக்கு வந்தாங்களோ அந்த தேவையே இப்போ இல்லாம போயாச்சு. இனி அவங்க உசுரோட இருந்து என்னத்த சாதிக்க போறாங்க? இனி ராமலக்ஷ்மணர்களோட கதையையும் சுக்ரீவன் விபீஷணன் கதையையும் நானே முடிப்பேன் அப்படின்னு கூக்குரல் இடுறான் இந்திரஜித். அதை பார்த்த ஹனுமாருக்கும் மற்ற வானரர்களுக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சி. வானரர்கள் பயந்து அலறிக்கிட்டு போர்க்களத்தை விட்டு ஓடுறாங்க. கோவத்திலையும் சோகத்திலையும் கொதிச்சுட்டு இருக்கிற ஹனுமார் வானரர்களுக்கு தைரியம் சொல்லி எல்லாரையும் ஒண்ணு திரட்டி கற்களையும் மரங்களையும் ஆயுதமா வச்சுக்கிட்டு இந்திரஜித்துக்கு எதிரா பயங்கரமா போர் செய்யறாரு. ஆனாலும் என்ன, அவருக்கும் கொஞ்ச நேரத்துல ஒரு மனசோர்வு வந்துடுச்சு. வானரர்களே, நாம போரை நிறுத்திட்டு திரும்ப போயிடுவோம். சீதையே போன அப்புறம் நாம இனியும் போரிட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? போய் ராமர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுவோம். அவர் மேற்கொண்டு என்ன உத்தரவு தராரோ
அதுபடி நாம செய்யலாம் அப்படின்னு போரை நிறுத்திட்டு ராமர் இருக்கிற இடத்துக்கு திரும்பி போறாரு. இந்திரஜித்தும் உடனே போரை நிறுத்திட்டான். அவனுக்கு அடுத்தபடி ராமலக்ஷ்மணர்களை ஜெயிச்சு அழிக்கணும். அதுக்கு தனக்கு இன்னும் அதிக சக்திய திரட்டிக்கணும். அதனால அவன் நிக்கும்பிலா தேவிங்கிற ஒரு தேவதைய திருப்திப்படுத்துற ஒரு யாகம் செய்யறதுக்காக அவளோட கோவிலுக்கு போறான். அங்க போய் யாக குண்டத்துல தீ மூட்டி நிக்கும்பிலா தேவிக்கான பல மந்திரங்களை ஓதி ஹோம தீயில ஏராளமா மாமிசமும் ரத்தமும் சொரிஞ்சு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க போர்க்களத்துல ஹனுமார் அவசர அவசரமா ராமர் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் தூர போர் நடக்கிற இடத்துல வானரர்கள் கூக்குரல் இடுறது காதுல விழுது. அங்க ஹனுமார் ஒரு வானர படையோட இந்திரஜித்தை எதிர்த்து போர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. ஜாம்பவான், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட கரடி படை ஒண்ணு திரட்டிக்கிட்டு ஹனுமாருக்கு உதவியா போர் பண்ண போங்க அப்படின்னு சொன்னாரு ராமர். அப்படியே ஜாம்பவானும் தாம் படையோட கிளம்பி போற வழியில ஹனுமார் படையோட திரும்பி வரத பாக்குறாரு. ஹனுமார் நடந்ததை சொல்லி தான் கூடவே ஜாம்பவானையும் படைகளையும் திரும்ப கூட்டிக்கிட்டு ராமர் கிட்ட வராரு. ராமா, அங்க நடந்த பயங்கரத்தை எப்படி என் வாயால நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சீதைய தன் கண்ணு முன்னாடியே இந்திரஜித் வெட்டி போட்டதை சொல்ல அதை கேட்டு ராமர் மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு. எல்லாருமா அவரை சுழ்ந்துக்கிட்டு முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. லக்ஷ்மணன் சோகத்தோடையும் கோபத்தோடையும், அண்ணா, நீங்க போற்றி பாதுகாத்து வந்த தர்மம் உங்களை காப்பாத்தலையே. உங்கள மாதிரி ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொண்டவங்களுக்கு உதவாத தர்மத்தால என்ன பிரயோஜனம்? அதர்மத்தையே வாழ்க்கையா கொண்ட ராவணனுக்கு நரகம் இல்ல வாய்ச்சிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலையே. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, தர்மத்தை கடைபிடிச்சா துன்பமும் அதர்மத்தை கடைபிடிச்சா நல்லதும் தான் நடக்கும் போல இருக்குன்னு. ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தர்மங்கிறதே அர்த்தம் இல்லாததுன்னு தோணுது அப்படின்னு என்னென்னவோ சொல்லி புலம்புறான். அப்புறமா, ராமா, எது எப்படியோ போகட்டும், நீ முதல்ல கம்பீரமா எழுந்து நில்லு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. சீதைய கொன்னு போட்ட அந்த இந்திரஜித்தையும் அவன் அப்பா ராவணனையும் இந்த இலங்கை நகரையும் அதோட மொத்த படைகளையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணான். அந்த சமயம் விபீஷணன் அங்க வந்து சேர்ந்தான். ராமர் பாதி மயக்கத்துல லக்ஷ்மணன் மடியில சாஞ்சிருக்கிறதையும் லக்ஷ்மணன் கண்ணீரோட படபடப்பா பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்து, என்னாச்சிங்க அப்படின்னு கேக்குறான். ஹனுமார் தான் கண்டதை சொன்னதும் விபீஷணன், ராமா, இப்படி நிஜத்துல நடக்க சாத்தியமே இல்ல. ராவணன் அவ்வளவு சுலபமா சீதையை கொன்னு போட ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டான். தலகிழ நின்னாலும் சீதை தான் ஆசைக்கு இணங்க மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அவனால அவளை கொல்ல சம்மதம் தர முடியாது. எனக்கு இந்திரஜித்தையும் தெரியும், அவனோட கோண புத்தியையும் தெரியும். இது நிச்சயமா அவன் செஞ்சு காட்டின ஒரு மாய வித்தை தான். அவன் உங்களை பலவீனப்படுத்தி போர்ல ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கேவலமான காரியத்தையும் பண்ணுவான். இப்போ நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போறேன். இந்திரஜித் உங்களை போர்ல ஜெயிக்கிறதுக்காக நிக்கும்பிலா தேவிக்கு ஒரு யாகம் பண்றதுக்காக போயிருக்கான். அந்த யாகம் இன்னும் முடியல. அதை நாம எப்படியாவது தடுத்தாகணும். இல்லைன்னா அவனை ஜெயிக்கிறது அநேகமா முடியாத காரியமாயிடும். ஆக உடனே நாம படையை திரட்டிக்கிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போயாகணும். ராமா, வீணா இப்படி சோகத்துல ஆழ்ந்து போகாதீங்க. பாருங்க, நீங்க தளர்ந்து போனதை பார்த்து வானர சேனையே தளர்ந்து போயிடுச்சு. நீங்க இங்கே இருங்க, என் கூட லக்ஷ்மணன் அனுப்புங்க. நாங்க உடனே அங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சான் விபீஷணன். ராமரும் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்தாரு. லக்ஷ்மணனுக்கு அனுமதி கொடுத்தாரு. லக்ஷ்மணனும் அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஹனுமார், விபீஷணன், ஜாம்பவான் எல்லாரும் கூட வர பெரிய வானரப்படையோட இந்திரஜித் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போனாரு. விபீஷணன், லக்ஷ்மணா, பாரு, ஒரு பெரிய ராட்சசர் படை இந்திரஜித்தோட யாகத்துக்கு காவலா நிக்குது. நம்ம வானரப்படைகள் அவங்களோட போர் புரியட்டும். நானும் ஹனுமாரும் உங்க கூடவே வரும். நீங்க எப்படியாவது அவன் யாகத்தை முடிக்க விடாம தடுக்கணும். அவனை நேருக்கு நேர் போர் பண்ண கூப்பிடணும் அப்படின்னு சொன்னான். பெரிய வானரப்பட போருக்கு வந்ததை கவனிச்ச ராட்சசர்கள் அதை தடுக்க பார்த்தாங்க. உடனே அங்க பெரிய போர் நடக்க ஆரம்பிச்சுது. இடையில பூந்து லக்ஷ்மணரும் மத்தவங்களும் முன்னேறி போனாங்க. பாதி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரே கலவரமா ஆனதும் இந்திரஜித்தால யாகத்தை தொடர முடியல. அவன் எழுந்து போருக்கு தயாரா தன்னோட ரதத்துல ஏறி வில்லம்புகளை கையில எடுத்துக்கிட்டான். எல்லாருக்கும் முன்னாடியா ஹனுமார் தன்னை தாக்க வரத கவனிச்ச இந்திரஜித் அவர் மேல எதிர்த்தாக்குதல ஆரம்பிச்சான். அப்போ லக்ஷ்மணன், ஏ இந்திரஜித், உன்னோட நேருக்கு நேர் போர் பண்ண இப்போ லக்ஷ்மணன் ஆகிய நானே வந்துட்டேன். உன் உசுர பறிக்காம நான் போக மாட்டேன். துணிச்சல் இருந்தா என் கூட நேரா போர் செய் அப்படின்னு சவால் விட்டாரு. இந்திரஜித் லக்ஷ்மணனை பார்த்தான். அவன் பக்கத்துல விபீஷணன் துணைக்கு நிக்கிறதையும் பார்த்தான். ஓ, ராட்சசகுல துரோகியான என் சித்தப்பா விபீஷணனா? லக்ஷ்மணனுக்கு துணையா வந்து உங்க மகனுக்கு சமானமான என்ன கொல்லணுங்கிற நோக்கத்துல நீங்களும் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொந்த அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு எதிரிக்கிட்ட சரணடைய கூச்சமா இல்ல
அது இதுன்னு வார்த்தைகளால அவன் விபீஷணனை சாடறான். விபீஷணனும் வாயை முடிக்கிட்டு இல்ல, ஏ முட்டாளே, நீ வாய்க்கு வந்ததை பேசாத. உன் அப்பனுக்கு நான் எவ்வளவோ நல்ல புத்தி எடுத்து சொல்லியும் அவன் கேட்கல. இப்ப எந்த நிலைமைக்கு அவன் வந்து சேர்ந்திருக்கான்னு பாரு. நான் ராட்சசனா பிறந்திருந்தாலும் எனக்கு ராட்சச புத்தி இல்ல. எனக்கு தர்மம் தான் பெருசு. எனக்கு போர்ல எல்லாம் எந்த ஆசையும் இல்ல. நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்க. ஆனா இன்னியோட உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மணா, உன் கை வரிசைய இப்ப இந்த மூடன் கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னான். ஹனுமார் லக்ஷ்மணனை தன் தோள் மேல தூக்கிக்கிட்டாரு. அவ்வளவுதான், லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடுவுல பயங்கரமான விற்போர் ஆரம்பிச்சுது. பல்வேறு அஸ்திரங்களை விட்டு ஒருத்தரை தாக்கிக்கிட்டாங்க. ஒருத்தர் விட்ட அஸ்திரங்களை தங்களோட அஸ்திரங்களால வழியிலேயே தாக்கி அழிச்சாங்க. 2 பேர் விட்ட அம்புகளும் அடுத்தவங்க உடம்புல குத்தி காயப்படுத்துச்சு. 2 பேர் உடம்புல இருந்தும் ரத்தம் வழிஞ்சுது. இப்படி 2 பேருக்கும் நடுவுல யுத்தம் நடந்துட்டு இருந்தப்போ விபீஷணனும் போர்க்களத்துல குதிச்சு வானரர்களை உற்சாகப்படுத்தி தானும் ஆயுதம் எடுத்து போர் பண்ணி ஏராளமான ராட்சசர்களை கொன்னு குவிக்க ஆரம்பிச்சான். லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் விடாம சலிக்காம தளர்ச்சி அடையாம ரொம்ப நேரம் 2 பேரும் சண்டை போட்டாங்க. லக்ஷ்மணன் இந்திரஜித்தோட தேரை தாக்கி உடைச்சு அவன் தேரோட்டியையும் கொன்னு போட்டான். வானரர்கள் தேர் குதிரைகளை கொன்னு போட்டாங்க. இந்திரஜித் தற்காலிகமா போரை நிறுத்திட்டு நகருக்குள்ள போய் வேற ஒரு ரதத்தை எடுத்துக்கிட்டு வந்தான். பழையபடியும் போர் பயங்கரமா நடந்தது. வாயு அஸ்திரம், அக்னி அஸ்திரம் மாதிரியான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை விட்டு ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போர்ல இந்திரஜித் தளர ஆரம்பிக்கிறது தெரிஞ்சுது. பழையபடியும் அவனோட தேரை அடிச்சு நொறுக்கின லக்ஷ்மணர் கடைசியா தாங்கிட்ட இருந்த பலம் வாய்ந்த இந்திர அஸ்திரத்தை எடுத்து, தசரத புத்திரர் ராமர் தர்மவான் அப்படிங்கறது உண்மையானா இந்த அஸ்திரம் இந்திரஜித் கதைய முடிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அஸ்திரத்தை விட்டாரு பாருங்க. அவ்வளோதான், அது மின்னல் வேகத்துல பாஞ்சு இந்திரஜித்தோட கழுத்தை வெட்டி அவனை கொன்னு போட்டுருச்சு. இந்த மாபெரும் வெற்றிய பார்த்து வானரர்கள் உற்சாக குரல் எழுப்பினாங்க. ஆகாயத்துல இருந்து இந்த பயங்கர யுத்தத்தை வேடிக்கை பார்க்க கூடின கந்தர்வர்களும் தேவர்களும் சந்தோஷத்துல கூவினாங்க. சங்குகளையும் கொம்புகளையும் எடுத்து ஊதுனாங்க. ஆகாயத்திலிருந்து மலர் மாறி பொழிஞ்சாங்க. இந்திரஜித் செத்து விழுந்ததை பார்த்ததும் ராட்சசர்கள் எல்லாரும் பயந்து ஆயுதங்களை கீழே போட்டுட்டு போர்க்களத்தை விட்டு இலங்கை நகரை பார்த்து எடுத்தாங்களே ஒரு ஓட்டம். விபீஷணனும் மத்த எல்லா வானர தலைவர்களும் லக்ஷ்மணனை சூழ்ந்துக்கிட்டு அவனை பாராட்டினாங்க. லக்ஷ்மணனுக்கு ஜே அப்படின்னு வாழ்த்தினாங்க. இப்படியா மாபெரும் வெற்றி பெற்ற அவங்க ராமர் இருக்கிற இடத்துக்கு சந்தோஷமா திரும்ப போனாங்க. வெற்றி செய்திய கேட்ட ராமர் லக்ஷ்மணனை கட்டி அணைச்சுக்கிட்டு அவன் தலையில முத்தம் கொடுத்து பாராட்டுறாரு. தம்பி, 3 நாள் ராத்திரி பகலா நடந்த இந்த பயங்கர போர்ல இந்திரஜித் கதையை நீ முடிச்சுட்ட. இது சாமானிய வெற்றி இல்ல. என் தம்பிக்கு நிகரான வீரன் யாரும் இல்லைன்னு நீ நிரூபிச்சுட்ட. இந்த மாபெரும் வெற்றி அடுத்து ராவணன் சாக போறதுக்கு ஒரு முன்னோடிதான். சரி, நீ ரொம்பவும் காயப்பட்டிருக்க. போய் மருந்தெல்லாம் போட்டு உன்னை குணப்படுத்திக்கிட்டு நாளைய போருக்கு பழைய தெம்போட திரும்பி வா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்பி வச்சாரு ராமர். தொடர்ந்து என்னாச்சுன்னு அடுத்த வாரம் கேட்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.